குமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் பகுதியில் பிறந்து 42 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை தாயே சுவாச குழாயில் டிஷ்யூ பேப்பரை வைத்து மூச்சை அடக்கி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் பகுதியை சேர்ந்தவர் பெனிட்ட ஜெயா அண்ணா. இவர் பள்ளி படிப்பை முடித்தவுடன் இன்ஸ்டாகிராம் தோழியான திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டு அவரது ஏற்பாட்டின் பேரில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அங்கிருந்து இடமாறுதலாகி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வந்து பணியாற்றி வந்த போது தோழியின் கணவரின் நண்பருடான கார்த்திக் என்பவருடன் காதல் ஏற்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் இவர்களுக்கு கர்ப்பம் தரித்து கடந்த 42 தினங்களுக்கு முன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த கையோடு கணவரும் பெனிட்டா ஜெயா அண்ணாவும் தனது தாயார் வீடான கருங்கல் பகுதிக்கு வந்துள்ளனர். இங்கு இருவரும் தங்கி இருந்த சூழ்நிலையில் கார்த்திக் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தனது தாயாரை பார்ப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். திரும்பி வந்தபோது தனது குழந்தையை எடுத்து கொஞ்சுவதற்காக பார்த்தபோது குழந்தையின் நெற்றியில் காயம் ஏற்பட்டு குழந்தை அசைவின்றி கிடந்துள்ளது. இது குறித்து பெனிட்டா ஜெயா அண்ணாவிடம் கேட்டபோது குழந்தை பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது காலால் உந்தி கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது என்றும் பால் கொடுத்த போது நாசியில் பொறியேறி இருக்கலாம் என்பதால் குழந்தை அசைவின்றி கிடப்பதாக கூறியுள்ளார். இதனால் அச்சமடைந்த கார்த்திக் குழந்தையை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த போது குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதலில் தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தைக்கு பிரேத பரிசோதனையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. அதாவது குழந்தையின் நாசியில் டிஷ்யூ பேப்பர் இருந்தது தெரிய வந்தது. இதனால் இந்த குழந்தையை கொலை செய்ததான் தற்கொலை அல்ல, இது கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் பெனிட்ட ஜெயா அண்ணாவை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இந்த பெண் குழந்தை பிறந்ததால் தனது மாமியார் ராசி இல்லாதவள் என்று அடிக்கடி திட்டி வந்ததாலும் அதனால் அங்கிருந்து வெளியேறி தனது தாயார் வீட்டிற்கு கணவருடன் வந்து தங்கியிருந்ததாகவும், ஆனால் கணவர் குழந்தை பிறந்தது பின்னால் தன்னிடம் அன்பாக பழகவில்லை என்றும் தன்னிடம் அன்பை காட்டவில்லை என்றும் முழு நேரமும் குழந்தையிடம் தான் அந்த அன்பை காட்டுவதால் இந்த குழந்தைதான் தனது வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று கூறி அந்த குழந்தையை முதலில் தலையை வந்து சுவற்றில் அடித்து கொலை செய்ய முயன்றுள்ளார். அதில் முடியாமல் போகத்தான் டிஷ்யூ பேப்பரை தனது குழந்தையின் வாயில் திணித்து மூச்சுக்குழாயை அடக்கி இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் இந்த பெனிட்ட ஜெயா அண்ணாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.